மக்களே, நீங்கள் பெரிய ஃபேமஸாக ஆகணுமா, செலிபிரிட்டி ஆகணுமா, சோஷியல் மீடியாவில் உங்களை எல்லாரும் கொண்டாடணுமா, உங்களை கொடை வள்ளல், தர்மத்தின் தலைவரே அப்படின்னு ரொம்ப புகழணுமா, அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். உங்கள்கிட்ட இருக்கிற காசை கொஞ்சமாக யாருக்காவது கொடுத்து செலவு பண்ணுங்கள். செலவு பண்ணது மட்டும் இல்லாமல் கூடவே வீடியோ எடுத்து அதை நீங்கள் போஸ்ட் பண்ணி நீங்கள் இது பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே பெரிய ஆள் ஆகிடுவீங்க. யாரை பற்றி சொல்கிறேன்னு தானே கேட்குறீங்க? உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சினிமா நடிகர் லாரன்ஸாக இருக்கட்டும், அவரை ஃபாலோ பண்ணுற அந்த கேபிஒய் பாலாவாக இருக்கட்டும், ஹர்ஷா சாய், இவங்கெல்லாம் இதே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. சரி, ஹர்ஷா சாய் ஏன் இங்கே கொண்டு வரேன் அப்படின்னு தானே கேட்குறீங்க? அவர் பணக்காரர் தான், ஓகே. அவர் பண்ணுறது நிறைய உதவி பண்ணியிருக்காரு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரே நோக்கம் தானே. அவர் நினச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம், அவர் பண்ணுற உதவியை வெளியே யாருக்கும் கொண்டு வராமல் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஊர் மக்களே சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி ஆட்களை கொண்டாடி இருப்பாங்க. இப்போயும் கொண்டாட தான் செய்கிறீங்க. அவரை நான் தப்பு சொல்ல வரலை. ஆனால் அவரை விட்டுருங்க, மீதி 2 பேர் இருக்காங்கல்ல, லாரன்ஸும் கேபிஒய் பாலாவும். அவங்க சின்ன உதவி பண்ணாலே பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ணி மீடியாவில் என்ன பண்ணுறாங்க, போகும்போது கேமராவோடே போகிறாங்க. 5 ரூபா கொடுத்தா 500 ரூபாய்க்கும் 5000 ரூபாய்க்கும் பில்டப் பண்ணி பேசுகிறாங்க. சரி, அவங்கெல்லாம் பண்ணுறாங்க, நீ என்ன பண்ணுற? சும்மா உட்காந்து அவங்கள விமர்சனம் பண்ணி வெட்டி கதை தானே பேசுகிற, உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள்லாம் கேட்குறது எனக்கு கண்டிப்பாக கேட்குது. நான் அவங்கள தப்பு சொல்லலை, அவங்க செய்யலாம், யார் வேணாலும் உதவி பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் அவங்களோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னு நல்லாவே பாருங்கள். இப்போது லாரன்ஸை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட படம் ரிலீஸ் ஆகும்போது, ஆடியோ ரிலீஸு இல்லை ஏதாவது ஒன்று வரும்போது தான் வேகமாக உதவி பண்ண வராரு. மற்ற நேரத்துலையும் பண்ணுறாரு. நீங்கள்லாம் இன்ஸ்டாகிராம்லேயோ வேறு ஏதோ சோஷியல் மீடியாவில் டேக் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறதுனால ஏதோ பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதெல்லாம் வெறும் பப்ளிசிட்டி தானே. கொரோனா டைமில் நான் இவ்வளோ செஞ்சேன் அவ்வளோ செஞ்சேன்னு சொல்லிட்டு இதுக்கு சொன்னதை செஞ்சு காட்டணும், சொல்லி காட்டணும். சத்தமே இல்லாமல் எத்தனையோ பேர் செஞ்சுட்டு போகிறாங்க. ஏன் அகரம் ஃபவுண்டேஷன், சூர்யா, அவங்க குடும்பத்தினர் என்ன பண்ணுறாங்க, அவங்க எத்தனையோ லட்சம் மக்களை பசங்களை படிக்க வச்சுருக்காங்க, ஏழ்மைப்பட்ட பசங்களை. அப்போது அவங்கெல்லாம் பெருசாக சொல்லிக்கிட்டு தெரியலையே, நாங்கள் இவ்வளோ பேரை படிக்க வச்சுருக்கோம், அவ்வளோ பண்ணியிருக்கோம், இது பண்ணியிருக்கோன்னு. அது செலிப்ரேட் பண்ணும்போது இப்போ தான் 1 இயர் ஆச்சு, இத்தனை வருஷம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்க செலிப்ரேட் பண்ணும்போது தான் மீடியாவில் பெருசாக பேசினாங்க. அப்போயுமே அவங்க குடும்பத்தில் யாருமே என்ன பண்ணலை, தன்னைத்தானையோ நாங்கள் மட்டும்தான் பண்ணுறோம், எங்களால் தான் இந்த குழந்தைங்கள்லாம் வாழ்கிறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கூட அவங்க பேசலை. அவங்களால முடிஞ்ச உதவி அவங்களுடைய வருமானத்துலேருந்து செய்கிறாங்க. ட்ரஸ்ட்லேயும் பணம் வருது, அதை வச்சு செய்கிறாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சி, உங்களுக்கே தெரியும் யாரை பற்றி நான் சொல்கிறேன்னு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ ஜோதிகா ஒரு ராட்சசி படம்னு நினைக்கிறேன், அந்த ஆடியோ லான்ச்லேயோ இல்லை அவார்ட் ஃபங்க்ஷன்லேயோ சொல்லியிருந்தாங்க, கோயிலுக்கு கொடுக்குற மாதிரியே நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கும் ஸ்கூலுக்கும் செலவு பண்ணுங்கன்னு தான் சொன்னாங்க, தவிர கோயிலுக்கு போடாதீங்கன்னு என்றைக்குமே சொல்லலை. ஆனால் இன்னும் அந்த கூட்டம், முட்டாள் கூட்டம் என்ன பண்ணுது, அவங்க கோயிலுக்கே பணம் போடாதீங்க, உண்டியலில் போடவே போடாதீங்க, இங்கே தான் செலவு பண்ணுங்கள் அப்படின்னு சொன்ன மாதிரியே என்ன பண்ணுறாங்க, இன்னமும் அவங்கள திட்டிக்கிட்டே இருக்காங்க. அவங்க ஜோதிகாவாக இருக்கட்டும், சூர்யாவாக இருக்கட்டும், கார்த்தியாக இருக்கட்டும், அவங்க படம் வந்தாலே ரொம்ப கேவலமாக நெகட்டிவ் ப்ரொமோஷன் பண்ணுறது. அவங்கள ஏதாவது ஒரு ஃபோட்டோ போட்டால் கூட அவங்கள ஏன் நீங்கள் படிப்புக்கு கொடுக்கலாமேன்னு சொல்கிறது. அவங்க தான் செய்கிறாங்களே, அப்புறம் எனக்கு செய்யணும். நீ பேசுகிற, நீ ஒரு ஆளுக்கு பிச்சை போடுவியா, சாப்பாடு வாங்கி கொடுப்பியா, மாட்டில்ல. ஆனால் தேவையில்லாமல் அவங்கள பற்றி பேசுகிறது. சத்தமே இல்லாமல் எத்தனையோ பேர் உதவி பண்ணுறாங்க. ஆனால் இப்போ உள்ள நிறைய பேர், இன்னும் ஒரு காலகட்டங்கள் வரும், அப்போ என்னென்னா மக்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, உதவி பண்ணுவாங்க. ஆனால் அதெல்லாம் விளம்பரத்துக்காக தான் பண்ணுவாங்க. அவங்க நல்ல எண்ணத்தோடு நம்ம பண்ணுனா அவங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு பண்ண மாட்டாங்க. யூடியூபர் இர்ஃபான் எடுத்துக்கோங்க, அவரும் கிவ்வே அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா பண்ணார். ஆனால் அதெல்லாம் என்ன ஆச்சு, ஒரு தடவை நீங்களே கழுவி ஊற்றுனீங்க. பணம் கொடுக்கும்போது ரொம்ப மிஸ்ட்ரீட் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக அவங்கள பார்த்தாங்க, பேசினது கூட பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அப்போ அதெல்லாம் என்ன, அவங்க 5000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா வீடியோ எடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க, 5 லட்சம் 10 லட்சம்னு சம்பாதிக்கிறாங்க. அப்போ இது உதவியில் சேராது. அப்போது என்ன ஆகிடும், இது விளம்பரம். நான் ஏதோ பணம் வச்சுருக்கேன், நான் பணம் கொடுக்குறேன், உதவி பண்ணுறேன், நீங்கள்லாம் பாருங்கள். இதில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க இவங்கெல்லாம், நான் செய்கிற உதவி மற்றவங்களுக்கு தெரியணும், இவங்களுக்கு அடுத்தவங்களும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டுவாங்க. நம்ம பண்ணுற வீடியோ அடுத்தவங்களுக்கு ரீச் ஆகணும், நான் பெரிய இன்ஃப்ளூயன்சர், பெரிய ஆக்டர், நான் பண்ணால் தான் மக்களுக்கு ஈஸியாக புரியும். இவங்களுக்கு ஃபண்டு கலெக்ட் பண்ணுறீங்களா, ஓகே. யாராவது ஒருத்தவங்களுக்கு முடியல, இல்லை படிப்பு செலவுக்கு தேவைப்படுது, வேறு ஏழை பொண்ணு கல்யாணம், ஓகே, அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபண்ட் ரைஸ் பண்ணலாம். ஃபண்ட் ரைஸ் பண்ணி அந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுது,
அப்படின்னு ஒரு நியாயமா வந்து ரைஸ் பண்ணி நீங்க பணத்த குடுத்தீங்கன்னா ஓகே. அத விட்டுட்டு, நான் தான் வந்து பணத்த குடுத்தேன். ரூ. 1,00,000 குடுத்தேன், ரூ. 10,00,000 குடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வீணா பில்டப் பண்ணி பீலா விடுறதெல்லாம் தேவையில்லாத விஷயம். எத்தனையோ ஊர்கள்ல, எத்தனையோ மக்கள் நமக்கு தெரிஞ்சவங்க, சொந்தக்காரவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, அவங்க யாருக்குமே வந்து எல்லாருக்கும் உதவி பண்றாங்க. வெளிய சொல்லாம சத்தமே இல்லாம உதவி பண்றாங்க. அந்த மாரி பண்றவங்க உங்க ஊர்லயும் இருப்பாங்க. எங்க ஊர்லயும் நெறைய பேர் இருக்காங்க. இப்போ நான் பண்ற உதவி வந்து அடுத்தவங்கள்ட்ட சொல்லிட்டு தான் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இப்ப நானும் உதவி பண்ணியிருக்கேன். இப்ப நீங்களும் பண்ணியிருப்பீங்க. அப்ப இதெல்லாம் ஒவ்வொன்னா நம்ம வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம்னு சொல்லி காட்டுறது நல்லதில்ல. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஃபேக்கு என்ன சொல்றது? தர்மத்தின் தலைவர்கள்னு சொல்லலாம். பப்ளிசிட்டி பைத்தியங்கள். இவங்களெல்லாம் வந்து சொல்லி திருத்த முடியாது. அதனால வந்து இந்த மாரி பண்றவங்கள வந்து நீங்க சின்ன பசங்க நெறைய பேர் என்ன பண்றீங்க, அவங்கள பெரிய கடவுள் ரேஞ்சுக்கு நீங்க வந்து கொண்டு போறீங்க. அது தப்பு. உதவி பண்ணாங்களா ஓகே. அவங்கள பாராட்டலாம். நல்ல விஷயங்கள்ல செய்றாங்கன்னா ஏன் விஜயகாந்த் எடுத்துக்கங்க. அவர் என்ன பண்ணாரு, எத்தனையோ பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு. விவேக் எத்தனையோ பேருக்கு உதவி பண்ணியிருக்காங்கன்னு, அவங்க இல்லாதப்ப இப்ப நெறைய பேர் வந்து அவங்க சார்பா பேசுறாங்க. அதுதான் உண்மையான உதவி. அவங்க என்னைக்குமே வந்து விஜயகாந்தா இருக்கட்டும், விவேக்கா இருக்கட்டும், இல்ல வேற அப்துல் கலாம் ஐயாவா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து பண்ண உதவி என்னைக்குமே என்ன பண்ணல, சொல்லி காட்டுனது இல்ல எங்கேயுமே. வேற எத்தனையோ பேர் இருக்காங்க. நடிகர்கள் மட்டும் இல்ல. நம்ம வெறும் நடிகர்கள ஏன் பேசுறோம் அப்படின்னா, அவங்க தான் வந்து சோசியல் மீடியால ஒரு ஸ்பாட்லைட் மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நம்ம சொல்றோம். கொண்டாடுறாங்க. எத்தனையோ நல்ல மக்கள் வந்து உதவி பண்றாங்க. அவங்களால முடிஞ்சது. அவங்க சக்திக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க. அவங்களையும் நீங்க கொண்டாடுங்க. அவங்கள வந்து நீங்க வந்து மதிச்சு இது பண்ணுங்க. இவங்கள பெருசா வந்து நீங்க ஹைலைட் பண்ணி பெரிய ஸ்டாரு இவங்க தான் பண்ணாங்க. விஜய் அவ்ளோ கோடி பண்ணாரு, இவ்ளோ கோடி பண்ணாருலாம் கொண்டு வராதீங்க. விஜய் பண்றாருன்னா அவர் எதுக்கு? அரசியல் நோக்கத்தோட தான் பண்றாரு. இதுக்கு முன்னாடி வந்து ஏதாவது பண்ணாரா? இல்ல. அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்கூல் பசங்களெல்லாம் கூப்பிட்டு +2ல மார்க் எடுத்தவங்களுக்குலாம் வந்து பிரைஸ் எல்லாம் குடுத்தாரு. இப்போ அதுக்கு முன்னாடி அவர் படத்துல நடிக்கும்போதே ஏதாவது ஹெல்ப் பண்ணாரா? இல்ல. ஸோ இந்த மாரி வந்து இவங்களெல்லாம் வந்து கொண்டாடுறத விட்டுருங்க. கொண்டாடுறத விட்டுட்டு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, இல்ல நீங்களே வந்து சத்தமே இல்லாம உதவி பண்றது தான் நல்லது. ஓகே. நன்றி.